Hi guys, welcome to Sri Rajamatangi Academy. This is Bharat here. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. It has been for an executive video, so I just wanted to start with one of the most toughest paper is what the people think. இந்த பேப்பர் பார்த்தாலே சார் இது என்ன பேப்பர்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. How are we going to cover this? பேப்பரே இப்படி பேப்பர் கொடுத்தா நாங்க என்ன பண்ணுறது? This is what people say when they come to see as executive. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா சிஎஸ்இஇடி முடிச்சுட்டு சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் வர்றவங்களுக்கு திஸ் மைட் இனிஷியலி டு பி ஸ்டார்டிங் அப் வித் அ நைட் மேர். அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா சிஎஸ்இடி ரொம்ப ஈஸியா எம்சிக்யூவோட கவர் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி இஃப் யூ ஃபினிஷ் யுவர் பிகாம் அண்ட் கம் தட் ஆல்சோ இவ்வளோ அளவுக்கு நீங்க லா படிச்சிருக்க மாட்டீங்க. கம்பெனி லாவோட பேசிக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் ரியலி பிக் டுடே ஆன் ஏபிசி அனாலிசிஸ் ஆஃப் jiggle. So ABC analysis அப்படின்னா என்ன அர்த்தம்னா when you wanted to talk about the easy point, tough point and the most important point. Easy அப்படின்னு சொல்லும்போது குவிக்கான டைம்ல நீங்க இந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணிடலாம். நாட் வெரி க்ரூஷியல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். மைட் பி ரொம்ப பெரிய மார்க் வராது. பி கேட்டகரி பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும், வெயிட்டேஜ் ஓரளவுக்கு இருக்கும் அண்ட் இட் மைட் டேக் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெட் எ grip ஆஃப் இட். ஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு அது நீங்க புரிஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியும். இதுதான் ஏபிசி அனாலிசிஸ். வி ஆர் நவ் இன் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பேப்பர் 1 ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இன்டர்பிரேஷன் அண்ட் ஜெனரல் லா. இதுக்கு நடுவில் உள்ள கான்செப்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கான தேவையான யூடியூப் ஐ வில் கீப் ஆன் பி ஆடிங் அப் or I have already uploaded in the YouTube. So அது வரும்போது I will tell you accordingly. If it's already been recorded, நீங்க அந்த வீடியோஸும் போய் பார்க்கும்போது it will be very very helpful. So now let's start with paper 1 jurisprudence interpretation and general law, which we call it as jiggle. JIGL. சரி, இதுல மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது நியூ சிலபஸ் சம்பந்தப்பட்டது. ஓல்ட் சிலபஸ் though it is getting extended till December 2024, we are covering only the new syllabus and accordingly that chapters as well. நீங்க என்னோட யூடியூப் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா very recently before this video நமக்கு சொல்லியிருப்போம் ஐபிசியோட பேரு சேஞ்ச் ஆகுது, சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860 சேஞ்ச் ஆகுது, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ஓட பேரு சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு பில் மூலமா பாஸ் பண்ணி லோக்சபா ராஜ்யசபா அசன்ட் ஆஃப் த பிரசிடென்ட் எவ்ரி திங் இஸ் டன். நவ் இட் இஸ் பிகம் அன் ஆக்ட். ஸோ அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 மாறுது. வி ஹவ் ஆல்ரெடி டோல்ட் திஸ் ஆன் அ வீடியோ. அதையும் நீங்க போய் வாட்ச் பண்ணும்போது யூ வில் கெட் அ ஃப்ளோ ஆஃப் ஹவு தி லா இஸ் கெட்டிங் எவால்வ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு 150-160 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆக்டை இப்ப மாத்திரம் அப்படின்னா how impactful is your company secretary course. So that is very crucial. First நம்ம sources of law அப்படின்னு ஒரு particular chapter. sources of law பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள காலத்துல இருந்து எப்படி ஒரு definitions of law jurisprudence எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், யாரெல்லாம் அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிக்கா இது ஏ கேட்டகரியில வரும். டெஃபினிஷன்ஸ் அதை பத்தின படிக்கணும். டாக்ட்ரின்ஸ் லைக் ஆர்பிட்டர் டிக்டா, ரேஷியோ டெசிடென்டி, ஸ்டார் டெசிசிஸ், இது மாதிரி டாக்ட்ரின்ஸ் படிப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸோட பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிஃபைன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம WDW லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கிளாஸ் போது கொடுப்போம். வாட் இஸ் WDW? ஹூ டிஃபைன்ட் வாட்? யாரு எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, என்ன டாக்டரின் அது சம்பந்தப்பட்டது வருது, என்ன டெஃபினேஷன்ஸ் அதோடது வரும். ஒருத்தர் டிஃபைன் பண்ணும்போது இன்னொருத்தர் அடுத்தவங்க வரும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அடுத்தது ஆரம்பிப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க ஒரு கான்செப்ட் எவால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி ப்ரீவியஸ் கான்செப்ட் இருக்காது, ஆர் அதை விட பெட்டர்மெண்டா காமிக்கும் போது அதோட கிரிட்டிசிசம் வரும். இது நிமோனிக்ஸோட வச்சு கூட கவர் பண்ணலாம். இப்ப நிமோனிக்ஸ் பாத்தீங்க, நிமோனிக்ஸ் அப்படின்னா ஷார்ட்கட். இப்ப நான் ஒரு ஷார்ட்கட் எழுதுறேன், உங்களுக்கு அதை வச்சு புரியும் ஈஸியா எப்படி நம்ம கிளாஸ் கவர் பண்ணுவோம்னு. BARKS, இது நிமோனிக்ஸ். இது நீங்க பார்க்கும்போது பார்க்ஸ் கொலைக்கிறது, ஸோ நான் ஞாபகம் வரும் இல்லையா? பட் தட் இஸ் நாட் தி வே. திஸ் இஸ் அ நிமோனிக் ஆஃப் பீப்புள் ஹூ டிஃபைன்ட் இட்.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெந்தம் அப்படின்னு பில ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஆஸ்டின், சர் ஜான் ஆஸ்டின், ஆஸ்டின் அப்படிங்கிறது ஏ. ரோஸ்கோ பவுண்ட் அப்படிங்கிறது ஆர். கெல்சன் அப்படிங்கிறது வந்து கே. எஸ் இஸ் சால்மண்ட். ஸோ இது மாதிரி முக்கியமான டெஃபினிஷன்ஸ் டிஃபைன் பண்ணவங்களோட பேரை நம்ம பார்க்ஸ் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பெந்தம், ஆஸ்டின், ராஸ்கோ பவுண்ட், கெல்சன் அண்ட் சால்மண்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக். இது மாதிரி ஷார்ட்கட்ஸும் we wanted to remember when you go for jurisprudence. இது நம்பர் 1 which is very crucial, but you should not start with this chapter at all. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்ல இந்த ஐடியாலஜி ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஜென்ரலா எப்படி கவர் ஆகுதுங்கிறதுக்கு சில பேசிக்கான சாப்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணினக்கு அப்புறம் சோர்ஸ் ஆஃப் லா we will have to start. எனிவேஸ் எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், எது நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்டர் என்னங்கிறது இன்னொரு வீடியோ we will definitely cover. Now majorly we will concentrate on ABC category. A அப்படின்னா ரொம்ப முக்கியம், B அப்படின்னா ஓகே, C is not very important, போற போக்குல படிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏ கேட்டகரி இது நீங்க சிஎஸ்இடில படிச்சிருப்பீங்க, இல்ல பிகாம்ல ஓரளவுக்கு டச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டாக்டரன்ஸ், அதே மாதிரி டாக்டரன்ஸ் நிறைய இருக்கும், ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும், செக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நோ செக்ஷன்ஸ், இட் வில் ஒன்லி பி ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்ங்கிறது வந்து செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, பட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அந்த டைம்ல என்னென்னலாம் வந்ததோ அவங்களோட யார் யாரோட பவர்ஸ், என்னென்ன ரிட் ஃபைல் பண்ணலாம், என்னென்ன கான்செப்ட்ஸ் கவரேஜ் இருக்கு, என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, ஒரு சிட்டிசனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருக்கும். ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது எக்ஸாம்னு படிக்காம கான்செப்சுவலா when you wanted to cover, it will be very helpful. இது படிச்சுக்கணும், இதனால இது படிச்சா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஒரு இந்திய பிரஜையா நமக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வெரி குரூஷியல். ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், பவர்ஸ் ஆஃப் கவர்னர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கோர்ட் சம்பந்தப்பட்ட ஜுடிஷியரி சிஸ்டம். இதுக்கு நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஜெல் அப்படின்னு ஒரு நிமோனிக் சொல்லி கொடுப்பேன் ஸ்கூல் கிளாஸ்ல. ஸ்கூல்ல இருந்தே அது நம்ம படிச்சிருப்போம், ஆனா நம்ம நிமோனிக்ஸ் இங்க வரும்போது தான் சொல்லி கொடுப்போம். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், இந்த 3 பவர்ஸ் கவர் ஆகும். ஸோ தட் வில் பி ஜெல். ரிட்ஸ் பாத்தீங்கன்னா மனு. ஸோ இதுல 5 டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், கோ வாரண்டோ, சர்டியோராரி, அது மாதிரி மேண்டமஸ், யூ வில் ஹேவ் ப்ரோஹிபிஷன், இது மாதிரி 5 ரிட்ஸ் இருக்கும். அதோட கான்செப்ட்ஸ் படிக்கிறது, யாருக்கு பவர் கொடுப்பா, யாருக்கு இதை ப்ரொசீஜர் எடுத்துக்கணும், இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வரும், விச் இஸ் சாப்டர் நம்பர் A, செகண்ட் சாப்டர். தேர்ட் பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்படின்னு தனியா இருக்கும். அதாவது ஒரு லாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்பிரிட்டேஷன். நான் ஒன்னு நினைச்சு நீங்க ஒன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் அதோட இன்டர்பிரிட்டேஷன் தப்பா போயிடும். ஸோ எதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்படின்னா ஒரு ஆக்டுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜருக்கும் ஒரு ஆக்ட் இருக்கும். கான்ட்ராக்ட்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. விற்கணும், வாங்கணும், விற்கணும்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. எல்எல்பி ஃபார்ம் பண்ணணும்னா எல்எல்பி ஆக்ட் 2008. அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஆக்டும் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஆக்டுக்கு போய் படிக்கணும்னா ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் 1897. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி தேர்ட் சாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிப்போம், which as a video I am going to upload soon. So if you are able to cover this, you can subscribe to this channel if you are a CA or a CS or a CMA. ஆனா இந்த வீடியோ நம்ம எதை பத்தி, கம்பெனி செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் பத்தி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி படிக்கணும்னா 6 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நிமோனிக்ஸோட I will upload in video. It will be very helpful. அதே மாதிரி எய்ட்ஸ், என்னென்ன இன்டர்னல் எய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் பத்தி கவர் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஆக்ட் ஒரு பேர் ஆக்டுக்குள்ள என்ன இருக்கும், அதை தவிர நம்ம வேற என்ன டிசிஷன் எடுத்துக்க போறோம், அதோட ஜெனரல் ரூல்ஸ், அதோட நார்மலான டெஃபினிஷன், ஒரு ஜெனரல் கிளாஸ் ஆக்டோட பவர்ஸ் என்ன, யாரெல்லாம் ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஒரு ஆக்டை ரிப்பீல் பண்ணி அதாவது வெளியில தள்ளிட்டோம்னா அதுக்கோட எஃபெக்ட் என்ன, அதெல்லாம் நீங்க இதுல படிப்பீங்க. ஏபிசி கேட்டகரி அப்படின்னோட வெறும் ஏபிசி கேட்டகரி மட்டும் சொல்லிட்டு போலாம்.
but that will not be of any sense because அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுனால தான் I wanted to expand on this content. என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் I wanted to bring. Chapter number 4, administrative law. The source of law, administrative law. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா இருக்கும். படிக்கும்போது என்னடா அது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது அப்படின்னு இருக்கும். அதோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆர் அதோட பர்பஸ் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸி. எல்லா ஆக்டுக்குமே நான் சிம்பிளா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி தரது என்னன்னா, நோ தி பிரியாம்பிள் ஆஃப் த ஆக்ட். பிரியாம்பிள் அப்படின்னா எஸ்ஓபி அப்படின்னு நான் சொல்லி தருவேன். எஸ்ஓபினா ஸ்கோப், ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ். நீங்க சிஏல படிக்கிற லாவா இருக்கலாம், சிஎம்ஏல படிக்கிற லாவா இருக்கலாம், இல்ல சிஎஸ்ல எந்த லாவா இருக்கலாம். அது ஆக்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ஸ்கோப் இருக்கும். இவ்வளவுதான் இதுக்கு பண்ணணும், இதைத்தான் கவர் பண்ண போகுது, இதோட ஆப்ஜெக்ட் இதுதான், இந்த வேலை தான் செய்ய போகுதுங்கிறது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத சோர்ஸ் ஆஃப் லாக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கும் ஓரளவுக்கு இது எதை பத்தி வருது, எதை பத்தி சொல்றாங்க, இது நல்லதை பத்தி சொல்றாங்களா இல்ல அகைன்ஸ்ட் தி லா பண்ணா கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ அதுல நேச்சுரல் ஜஸ்டிஸ், டேமேஜஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அதை பத்தி சொல்லுவாங்க. அதாவது ஒன்னு தப்பு பண்ணா அது எப்படி உங்களுக்கு டேமேஜ் ஆகும், நீங்க எப்படி அதை போய் கிளைம் பண்ணலாம், அதோட லயபிலிட்டி என்ன, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஸோ எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான லா தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அடுத்தது டார்ட். டார்ட் அப்படிங்கிறது சிவில் ராங். நம்ம சிஎஸ்இஇடில சொல்லும் போதே சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா சிவில் ராங். ரொம்ப பேசிக்கா ரொம்ப டேமேஜ் ஆகாம ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட எந்த லாவுமே டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவில் ராங் அப்படின்னு சொல்லும்போது 5ம் 6ம் கனெக்ட் ஆகும். ஏன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு வேற, லா ஆஃப் டார்ட்ங்கிறது வேற. ஆனா இது ரெண்டுமே சிவில் மட்டும்தான் வரும். நம்ம ரெண்டு டைப் இருக்கும், சிவில் லா, கிரிமினல் லா ரெண்டு இருக்கும். ஸோ இந்த சிவில் சொல்லும் போது ஒரு டேமேஜ் நடக்குது, ஒரு இன்ஜுரி நடக்குது. அதாவது நம்ம ஒரு டெத்தோ, ஒரு மர்டரோ, ஒரு ரேப்போ, ஒரு கிட்னாப்போ, ஒரு எக்ஸ்டார்ஷனோ அது மாதிரி ரொம்ப ஹெவியா இல்லாம இண்டிவிஜுவலுக்கு டேமேஜ் நடக்குது, இன்ஜுரி நடக்குது, அதனால பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க டார்ட் சிவில் ப்ரொசீஜர் படிப்பீங்க. ஸோ டேம்னம் சைன் இன்ஜூரியா, இன்ஜூரியா சைன் டேம்னம் அப்படின்லாம் நம்ம கான்செப்ட்ஸ் படிப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது லாட்டின்ல இருந்தோ கிரீக்ல இருந்தோ வரும். அதோட மீனிங்கை வச்சு அதுக்கு கேஸ் வரும். கேஸ் அப்படின்னா ரெண்டு நம்ம கேஸ் சொல்லணும். ஒன்னு கேஸ் லா, இன்னொன்னு கேஸ் பேஸ் குவெஸ்டன்ஸ். கேஸ் லா அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க, ஒருத்தர் தோத்துருப்பாங்க. ஸோ யார் ஜெயிச்சா, எதனால ஜெயிச்சா, இது கேஸ் லா. கேஸ் பேஸ் குவெஸ்டன்ஸ்ங்கிறது உங்களோட எக்ஸாம் குவெஸ்டின். ஒரு கதை மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த கதைக்குள்ள ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், ஒரு ஆக்ட் இருக்கும், ஒரு லா இருக்கும். அது ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த ப்ரொவிஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி, இந்த ப்ரொவிஷனால தான் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கன்க்ளூஷன் எழுதணும். அது பேரு கேஸ் பேஸ் குவெஸ்டின். அதே மாதிரி டார்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்விவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்விவி அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, விகேரியஸ் லயபிலிட்டி, விகேரியஸ் லயபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு 3 கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. இந்த டார்ட் கவர் பண்ணும்போதே சிவில் ப்ரொசீஜர்ல சில டாக்டரன்ஸ் இருக்கும். ரெஸ் சப் ஜுடைஸ், ரெஸ் சப் ஜுடிகட்டா, இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜார்கன்ஸ் பத்தி நம்ம படிக்கும்போது நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கும். அந்த ஜார்கன்ஸ் ஆர் மேக்சிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பத்தின கான்செப்ட்ஸ் நீங்க படிக்கும்போது ஈஸியா புரியாது. அது ஒரு வேர்டுல இருந்து தழுவி வந்திருக்கும், அதோட இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் நீங்க படிக்கணும். இது சிவில் ப்ரொசீஜரும் டார்ட்டும் சேர்ந்தது. அடுத்தது லா ரிலேட்டிங் டு கிரைம். ஓல்டு சிலபஸ் பாத்தீங்கன்னா ஐபிசி 1860 தனியா இருக்கும், இந்தியன் பீனல் கோடு தனியா இருக்கும், கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி தனியா இருக்கும். இப்ப இது ரெண்டையும் சேர்த்துட்டு law relating to crime அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is going to impact the individual or the society as a whole. All the negative words will try to come picture. So we should be knowing this on a high level. Negative words like cheating, forgery, defamation, ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தரோட நிலைமையை பத்தி தவறா பேசுறது, cognizable offense, non-cognizable offense, summon, warrant, இது மாதிரி டிஃபரன்சஸ்லாம் வச்சு படிப்போம். தனித்தனியா இதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகும்.
or you can also join up the classes. You can accordingly take it. So இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரைம் குள்ள வரும். ஸோ சிவிலும் கவர் பண்ணியாச்சு, கிரிமினலும் கவர் பண்ணியாச்சு, சோர்ஸும் கவர் பண்ணியாச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் கவர் பண்ணியாச்சு, நடுவுல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஓகே பண்ணியாச்சு. இப்ப இந்த 7 and 8 அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு மட்டும் தான் இப்ப புதுசா மாற போகுது. சோ இது ஃபுல்லா நிலுவைக்கு வந்துடுச்சுன்னா சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து இந்த பர்டிகுலர் 2 சாப்டர்ஸை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு புது சிலபஸ் எடுத்துன்னு வருவாங்க. நான் இப்ப சொல்றது 2024. இது எப்ப நடக்க போகுதுங்கிறது we will have to look. எப்ப மாறுதோ அப்போ 7ம் இருக்காது, 8ம் இருக்காது. அதுக்கான வேற ஆக்ட் பேரு போட்டு அதுக்கு வந்துடும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா எவிடன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன், எந்த எவிடன்ஸ் ஆவானா இருக்கலாம், பிரைமரியா இருக்கலாம், செகண்டரி எவிடன்ஸா இருக்கலாம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் நிலைமைக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா இருக்கலாம். ஸோ இது மாதிரி பேசிக்கா உள்ளதுதான் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பி கேட்டகரி, டார்ட் பி கேட்டகரி, ஏன்னா ரொம்ப சின்னது, இந்தியன் எவிடன்ஸ் ரொம்ப சின்னது, மீதி எல்லாம் ஏ கேட்டகரி. இப்ப வரைக்கும் நான் சி கேட்டகரியே சொல்லல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8ல முக்காவாசி 6மே ஏ கேட்டகரி பாயிண்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது எக்ஸாம்ஸுக்கு மட்டும் கிடையாது, கான்செப்டுக்கும் சேர்த்து தான் நான் ஏ கேட்டகரின்னு சொல்றேன். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் போதும் நிறைய எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் வரும்போதும் கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நியூ சிலபஸ்ல நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி we should do. ஓகே, 9th இஸ் சி கேட்டகரி, ஸ்பெசிபிக் ரிலீஃப். ரொம்ப சிம்பிள். இது ஏன் சி கேட்டகரின்னு சொன்னேன்னா இந்த 9 16ஓட கனெக்ட் ஆகும். 9th சாப்டர் 16th சாப்டரோட சேர்த்து வச்சு படிச்சா இட் இஸ் வெரி ஈஸி. அப்ப 16th சாப்டர் என்ன, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, அது ஏ கேட்டகரி. ஸோ ஏ கேட்டகரியா இருக்கிற இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட ஸ்பெசிபிக் ரிலீஃப் படிக்கும்போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கான்ட்ராக்டை பத்தி நீங்க என்னன்னு படிச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கான்ட்ராக்ட்ல இப்ப நான் சின்னதா ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். O plus A is equal to P, P plus C is equal to A plus E is equal to C அப்படின்னு ஒரு கதை போட்டிருக்கேன். இது பார்த்தா உங்களுக்கு புரியவே புரியாது, ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் படிச்சிருப்பீங்க. 11th 12th பிகாம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் சிஎஸ்சிடி உட்பட படிச்சிருப்பீங்க. இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு நான் கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 வீடியோ எம்சிக்யூ ஒன்லைனர்ஸ் அப்படின்னு போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தோஸ் வீடியோஸ். யூ வில் கெட் அ ட்ரெமெண்டஸ் கண்ட்ரோல் ஆன் தி கான்ட்ராக்ட். ஒன்லைனர்ஸ்னா கேட்ட கேள்விக்கு பதில், இதுதான் கேள்வி இது பதில், இதுதான் கேள்வி இதுதான் பதில். எம்சிக்யூனா சாய்ஸஸோட இருக்கும். அப்படி இல்லாம கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 350 எம்சிக்யூ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட். I will also give a link or that playlist. When you WhatsApp me accordingly, you will be able to do it. சார் இப்போ வாட்ஸ்அப் எதுல சார் பண்ணணும், இதுலயே எல்லாம் பண்ண முடியாதுன்னா this is my WhatsApp number. So CSR Bharat Kumar, this is my WhatsApp number. So you can accordingly WhatsApp me. I will be able to give you that link on that playlist. So நீங்க யூடியூப் வச்சு கவர் பண்ணி ஈஸியா கவர் பண்ணிக்கலாம். So now coming back. So Indian Evidence Act சொல்லிட்டோம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் சொல்லும் போது O plus A, ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ப்ராமிஸ், அதுதான் O plus A is P. ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் இஸ் அக்ரிமெண்ட், அதுதான் P plus C is equal to A. அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா இஸ் கால்ட் கான்ட்ராக்ட். ஸோ இது மாதிரி ஈஸியா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா என்ன அது படிக்கிறோம்னு புரியும். இந்த கான்ட்ராக்டை பத்தி நீங்க படிச்சிட்டீங்கன்னா அங்க போய் பார்க்கும்போது கனெக்ட் வித் ஐசிஏ அப்படின்னு நானே போட்டிருக்கேன். ஐசிஏன்னா என்ன, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அது சம்பந்தப்பட்ட டிகிரி, அதாவது ஜட்ஜ்மெண்ட், கோர்ட் ஆர்டர், டிகிரின்லாம் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ஸ் படிக்கிறது, ப்ரிவென்டிவ் ரிலீஃப், இன்ஜங்ஷன், கோர்ட்டோட ஆர்டர் சம்பந்தப்பட்டு படிக்கிறது, அதெல்லாம் படிப்போம். ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ரெசிஷன்னா கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி பண்ணுவீங்க, ஏற்கனவே நம்ம நோவேஷன், ரெசிஷன், ஆல்ட்ரேஷன், ரெமிஷன் அப்படின்னு கான்ட்ராக்ட்ல படிப்போம், அது சம்பந்தப்பட்டது. ஸோ இது எல்லாம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு தனியா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அடுத்தது லிமிடேஷன் ஆக்ட், ரொம்ப சிம்பிள். எதை எந்த டைமுக்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதுக்கு அப்ப அது பி கேட்டகரி. ஏன்னா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ரன்னிங் ஆஃப் டைம் பத்தி படிப்போம். எந்த இதுக்கு எவ்வளோ பீரியட்,
அதுக்குன்னு சில டாக்டரன்ஸ் இருக்கும், சஃபிஷியன்ட் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். முக்காவாசி இது கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கவர் ஆகும். எதுக்கு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறது எனிவேஸ் நான் தனியா வீடியோ போடுறேன். பட் திஸ் இஸ் மேஜர்லி ஃபார் தி கீவேர்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். அடுத்தது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட். சின்னதுதான், ரொம்ப பெருசு கிடையாது. ஆனா ஏ கேட்டகரி. ஏன்னா ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன், நெகோசியேஷன் 4 கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. ஓப்பன் கோர்ட்டுக்கு பதிலாக க்ளோஸ் கோர்ட்டில் டிசிஷன் எடுப்பாங்க, பப்ளிக் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தெல்லாம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன்ல பண்ணுவாங்க. அப்ப டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷனா என்ன, இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன். இங்க ஐசிஏ அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்க இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நினைச்சுக்க கூடாது. இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன். ஏன்னா ஒரு விஷயம் இந்தியாக்குள்ளேயும் நடக்கலாம், வெளியிலையும் நடக்கலாம். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க பார்க்கலாம். அவார்ட் இஸ் த ரிசல்ட். நம்ம என்ன அவார்டு ஃபாலோ பண்ண போறோம், என்ன ரிசல்ட் கொடுக்க போறோம், என்ன டிசிஷன் அப்படிங்கறத இந்த ஆக்ட்ல அவார்டுன்னு சொல்லுவாங்க. அவார்ட்னா பரிசுன்னு நம்ம நினைச்ச கூடாது. இந்த அவார்டுங்கிறது டிசிஷன், ரிசல்ட் கொடுக்கறது. ஏடிஆர் மெக்கானிசம், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், அதாவது எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்க டிஸ்பியூட்டை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அதோட அக்ரிமெண்ட், ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஆர்பிட்ரேஷன் தனி கிளாஸா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் புரிஞ்சும். இது ஏ கேட்டகரி. இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் ரொம்ப பெரிய ஆக்ட். ஆனா அதோட கான்சென்ட்ரேஷன் நீங்க ஓரளவுக்கு வச்சுனாதான் உங்களால மற்ற சாப்டர்ஸை கவர் பண்ண முடியும். இது ஏன் சார் ஏ கேட்டகரி இல்லைன்னா, நீங்க எல்லாத்தையும் படிச்சது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரொம்ப பெரிய ஆக்ட், 1899ல வந்த ஆக்ட். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் போதும், படிச்சீங்கன்னா உருப்படியா படிச்சீங்கன்னா போதும். அந்த 10 கொஸ்டின் என்னங்கிறது நான் ஜென்ரலா கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லிடுவேன். அதை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கனாலே போதும். பட் ஆக்டா நீங்க கான்செப்சுவலா படிக்கணும்னா எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி. பட் எக்ஸாம் ஓரியன்டுக்காகவும் நான் இதை சொல்றேன். ஏன்னா இதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா மற்ற ஆக்ட் கவர் பண்ண முடியாது. அடசிவ் ஸ்டாம்ப்ஸ்னா என்ன, ஸ்டாம்பிங் எப்படி பண்ணணும், எலக்ட்ரானிக் ஸ்டாம்பிங் என்ன பண்ணும், பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். இங்க பட்டான்ங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். குபுலியாத்தும் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ். இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமும் ஜார்கன்ஸ், மேக்சிம்ஸ்னு சொல்ற மாதிரி நம்ம படிப்போம். அதுக்கான கீவேர்ட்ஸும் முக்கியம். அடுத்தது 13, 14, 15 எல்லாமே சி கேட்டகரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கிரீன் கலர் அடிச்சது எல்லாமே ஏ கேட்டகரியில இருக்கும். பிரவுன் கலர் அடிச்சது எல்லாமே பி கேட்டகரியில இருக்கும். ரொம்ப கிரே கலர் அடிச்சது எல்லாமே சி கேட்டகரியில இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் டிஃபரன்சியேஷனும் ஈஸியா பார்த்தா புரிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம், கம்பல்சரியா இது பண்ணோம், ஆப்ஷனலா என்ன பண்ணோம், பண்ணலன்னா என்ன ஆகும், இது ஒரு ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ரொம்ப சின்ன ஆக்ட். அதோட எப்ப நீ உனக்கு ரைட் இருக்கு கேட்கறதுக்கு இன்ஃபர்மேஷனை, டாக்குமெண்ட் எப்ப கொடுக்கணும், அதுக்கான ஆபீசர்ஸ் யாரு, அத்தாரிட்டிஸ் யாரு, எப்படி நீ ஒரு அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா நீ அப்பீல் போலாம், இதெல்லாம் இதுல இருக்கும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அமெண்ட்மெண்ட் 2008. எப்படி எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஃபார்ம் இருக்கும், டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் என்ன, செக்யூர் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் என்ன, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சி கேட்டகரி இதுல படிப்போம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ப்ரப்போசல், சாரி ப்ராமிஸ். ஆஃபர் இஸ் அதர்வைஸ் கால்ட் ப்ரப்போசல். ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் இஸ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்சபிலிட்டி ஆஃப் லா இஸ் கான்ட்ராக்ட். அது சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ், ஆஃபரோட டேர்ம்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, அக்செப்டன்ஸ் என்ன, கன்சிடரேஷன்ல டாக்ட்ரின் ஆஃப் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு டாக்ட்ரின், டாக்ட்ரின் ஆஃப் நியூடம் பேக்டம், அதாவது நியூடம் பேக்டம்னா கன்சிடரேஷன் இல்லைன்னா கான்ட்ராக்டே கிடையாது, அப்ப அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ். அக்ரிமெண்ட் வேலிடா, வாய்டா, வாய்டபிளா, அது அக்ரிமெண்ட்ல வருமா, கான்ட்ராக்ட்ல வருமா, இதெல்லாம் நம்ம வச்சு கவர் பண்ணும். ஸோ அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து தழுவி வந்தது தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது யாரும் சொல்லறது இல்லை, நம்ம சொல்லலாம். சாப்டர் 7 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டா இருந்துச்சு. சாப்டர் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் பார்ட்னர்ஷிப் ஆக்டா மாறிச்சு. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் கிட்டத்தட்ட கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் தான் இருக்கும். பையிங், செல்லிங், அதோட கண்டிஷன் அண்ட் வாரண்டி அப்படின்னு ரெண்டு. நம்ம வாரண்டியில வாங்குவோம் இல்லையா ஒரு பொருள், அது வாரண்டியா வாங்கும்போது என்ன ரூலு, கண்டிஷன்ல கொடுக்கும் போது என்ன ரூலு,
எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதாவது யாருக்கு ரிஸ்க் போகும், பையர்கிட்ட போகுமா செல்லர்கிட்ட போகுமா, நீ காசு கொடுக்கல செல்லர்கிட்ட ஆனா நீ பொருளை வாங்கிட்டன்னா நீ அன்பெய்டு செல்லர், இல்ல உன்னைக்கு அன்பெய்டு பையர், ஸோ நீ பேவே பண்ணல அப்படின்னா நீ பொருளை வாங்கிக்கலாமா, எதுக்கு ரைட்ஸ் உனக்கு உண்டு, அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது லீன், ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், ரீசேல், இது மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். நெகோஷியபிள் அப்படிங்கிறது நெகோசியேஷன் கிடையாது, நெகோஷியபிள்னா டிரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், அதுக்கு மெச்சூரிட்டி இருக்கா, அதாவது டைம் லைன் டெட்லைன் இருக்கா, அதுக்கு டேஸ் ஆஃப் கிரேஸ் இருக்கா, அது டாக்னு சொல்லுவோம். டேஸ் ஆஃப் கிரேஸ்னா எக்ஸ்ட்ரா டைம் இருக்கா, எப்படி ஒரு செக்கை கிராஸ் பண்ணுவ, என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி, how will you write it at the back of the check or front of it, அதை எப்படி டெலிவர் பண்ணுவ, நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட் எப்படி அதை அஃபிஷியல் கெசட்ல எடுத்துட்டு வருவ, ஸோ பெனால்டி, இதை நீ நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணும்போது எப்படி பெனால்டி வரும். ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஜென்ரலி ரொம்ப பெருசு. பட் இங்க நான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் பி கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டும் பி கேட்டகரி தான். ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இதுல பெருசா எடுத்துன்னு வரல, இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் படிச்சோம்னாலே உங்களால ஈஸியா கவர் பண்ணிட முடியும். ஸோ this is what is your ABC category of your jurisprudence, interpretation and general law. So இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ், it will keep on becoming. So our channel syllabus will cover CA, CMA and CS. நான் தெளிவா இது எதுக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு அதோட பிளேலிஸ்ட்ல தான் போடுவேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் கனெக்ட் இட். சிஏ சம்பந்தப்பட்டவங்க சிஏ பார்க்கலாம், சிஎஸ் சம்பந்தப்பட்டவங்க சிஎஸ்ல பார்க்கலாம். You can WhatsApp me in the given number. I can also share the sheet and I can also send you the playlist, and you can also subscribe to this channel. So it should be very easy. சின்ன சின்ன ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுவோம், அதையும் you can cover accordingly and take it forward. So I hope this should have been very very helpful. ஒரு கஷ்டமான விஷயத்தை எடுத்து பண்ணணும், பசங்களுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயத்தை எடுக்கணும்ங்கிறதுக்காக தான் we started the class and that's what we are doing. So I hope this should have been helpful. Put whatever you wanted to on the subjects related matter. நீங்க என்ன நினைக்கிறீங்க, how did you feel, all this you can put in the comment box. I would be happy to respond to it. Thank you. Have a great day.